வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லியிலிருந்து வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை என்சிபி எனும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அவரது நெருங்கிய கூட்டாளி சந்தானம், சென்னையை சேர்ந்த முஜிபூர், முகேஷ், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக்குமார் ஆகியோரையும் இந்த வழக்கில் என்சிபி கைது செய்திருந்தது. இவர்கள் அனைவரின் நீதிமன்ற காவலும் இன்று முடிவடைந்தது. இதையடுத்து டெல்லி பாட்டியாலா சிறப்பு கோர்ட்டில் 5 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். திகார் சிறையில் இருந்து ஜாஃபர் சாதிக் அழைத்து வரப்பட்டார். சாதிக் உள்பட 5 பேரின் நீதிமன்ற காவலையும் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி சுதிர்குமார் சிரோகி உத்தரவிட்டார். 5 பேரையும் 20ஆம் தேதி மீண்டும் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும். அன்று வழக்கின் அடிப்படை விசாரணை துவங்கும் என்றும் நீதிபதி சொன்னார். இந்த வழக்கில் ஏற்கனவே என்சிபி அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அதை கோர்ட் ஏற்றுக்கொண்ட பிறகு வழக்கின் பிரதான விசாரணை துவங்கப்படும்.